சங்கமம் நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மதிய நேர ஒலிபரப்பு. எங்களுடன் ஊழியர் சகோதரி செல்வி ராமச்சந்திரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். லண்டன் யூகேயிலிருந்து பெண்களுக்கான வாலிபர்களுக்கான ஆலோசனையுடன் இணைந்திருக்கிறார். அவரை பரிசுத்தாவியானதாமே வழி நடத்துவாராக. அவரையும் அவர் குடும்பத்தாரையும் விசேடமாக சகோதரன் ஜோயல் அவர்களையும் வாழ்த்தி கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் அவரிடம் ஒப்படைப்போம். அவர் மீதியானவற்றை தொகுத்து வழங்குவார். இந்த வேளையிலும் அவரிடம் ஒப்படைப்போம். பிரைஸ்லோட்டமா பிரைஸ்லாடுங்கிறது. ஆமேன். இணைந்திருக்கிற உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்களம்மா. காட் பிளஸ். ஆமேன். ஆமேன். சங்கமம் என்ற இந்த வானொலி ஸ்தாபனத்தின் மூலம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த வேதாகமத்தில் இருந்து ஜீவனுள்ள வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படியாக அடிமைக்கு கர்த்தர் தருகின்ற தருணங்களுக்காக கர்த்தரை நான் நன்றியோடு நான் ஸ்தோத்தரிக்கின்றேன். எனக்கு இந்த வாய்ப்பை உருவாக்கி தருகின்ற வானொலியையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இந்த நாளிலும் கர்த்தருடைய பிறப்பின் நாட்கள் மிகவும் அருகாமையிலே இருக்கிறபடினால் நான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை குறித்து சில காரியங்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் வாஞ்சிக்கிறேன். இதயம் தேடி வந்த அரசராய் அவர் காணப்படுகிறார். ஆமென். எத்தனையோ அரசர்களை குறித்து வேதாகமம் நமக்கு எடுத்து சொல்லுகிறது. ஆனாலும் இதயம் தேடி வந்த நம்முடைய ராஜாதி ராஜாவாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து காணப்படுகிறார். அவரை குறித்து ஒரு சில வசனங்களிலே இருந்து விசேஷமாய் நான் இந்த நாளிலே எடுத்துக்கொண்ட வசனம் கொலோசியர் 1ஆம் அதிகாரத்தில் இருந்துதான் சில காரியங்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் யோசித்தேன். ஆனாலும் யோவான் 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசித்து அதற்கு பிறகு அப்படியே நான் மற்ற காரியங்களை பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். யோவான் 1ஆம் அதிகாரம் 14வது வசனம், அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. ஆமேன். அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். ஆண்டவருடைய மகத்துவத்தையும் அவருடைய வல்லமையையும் நாம் ஆராய்ந்து பார்ப்போமானால் அவர் மிகவும் பெரிய தேவனாய் இருக்கிறார். அதாவது வானம் கொள்ளாது, அவருடைய வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படி என்று சொல்கிறோம். அவருடைய அளவை நாம் எல்லையில்லாத அளவு உடையவராய் அவருடைய கிரியைகளும் அவருடைய காரியங்களும் காணப்படுகிறது, வல்லமையும். நான் சமீபத்திலே ஒரு சில இந்த சேட்டலைட்டுடைய காரியங்களை நான் விண்வெளியை குறித்து பார்த்த பொழுது எத்தனையோ மில்கி வே அந்த கேலக்சிகளை படம் பிடித்து இப்பொழுது ஒரு சேட்டலைட் அனுப்பி கொண்டு இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அது எத்தனையோ கோடிக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் அது போய்கொண்டு இருக்கிறதாம். அதிலிருந்து ஒரு செய்தி இந்த பூமிக்கு வருவதற்கே எத்தனையோ மணி தியாலங்கள், அந்த ஒரு மணி போட்டிருந்தார்கள், நான் அதை மறந்து விட்டேன். ஆனால் ஒரு உடனடியாய் ஒரு செய்தி வருவதற்கே எவ்வளவோ மணிக்கணக்காக ஆகிறது. அவ்வளவு தூரத்திலே அந்த சேட்டலைட் போய்கொண்டு இருக்கிறது என்று சொல்லார்கள். அப்படியானால் எவ்வளவு விரிவான இந்த வானத்தை உண்டாக்கினவர் தம்முடைய ஆவியினால் அலங்கரித்தார் என்று போடப்பட்டிருக்கிறது. அவ்வளோ பெரிய தேவன் என்னவா இருக்கிறார்? வார்த்தை மாமிசமாகி இந்த பூமியிலே வந்து அவர் பிறந்தவராய் காணப்படுகிறார். தேவனே வார்த்தையாய் இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். யோவான் 1:1 ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று பார்க்கிறோம். இந்த வார்த்தை எப்படியாக தேவனும் வார்த்தையும் ஒன்றாய் இருந்த அந்த வார்த்தை எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி, நமக்காக இந்த சேரக்கூடாத ஒளியிலே வாசம் செய்த தேவன் நம்மை பிரகாசிப்பிக்கும்படியாய், நம்மை ஒளியாக மாற்றும்படியாய், நம்மை உயிர்ப்பிக்கும்படியாய் அவர் வார்த்தை மாமிசமாகி
நமக்குள் அவர் கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் வாசம் பண்ணுகிறார். இந்த கிருபையும் சத்தியமும் நிறைந்த தேவன்தான் நமக்கு ரட்சிப்பையும் மீட்பையும் உண்டு பண்ணி நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த ஆண்டவரை குறித்து ஒரு சில வசனங்கள், அவருடைய வல்லமை, அவருடைய உன்னத காரியங்கள், அதாவது தெய்வீக தன்மைகளை குறித்து கொலோசியர் 1ஆம் அதிகாரத்திலே பல காரியங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது. நம்மை மீட்கும்படியாய் அவர் யூத குலத்திலே தோன்றி யூதர்களின் ராஜா மாத்திரமல்ல, அவர் உலகத்திற்கே ராஜாதி ராஜாவாக அவர் பிறந்தார் என்று பார்க்கிறோம். அந்த மத்தேயு 1ஆம் அதிகாரத்திலே நாம் வம்ச வரலாறு அட்டையிலே நாம் பார்க்கும் பொழுது அவர் யூதருடைய ராஜாதான். அவர் ராஜ பரம்பரையிலே பிறக்கும்படியாக அவர் வந்திருக்கிறார். தாவீதின் குமாரனாக பிறந்தது மாத்திரமல்ல, அவருடைய அந்த அட்டவணையிலே ராகாப், ரூத்தை குறித்தெல்லாம் நாம் பார்க்கிறோம். இவர்கள்லாம் கானானிய பெண்மணிகள், மோவாப்பிய பெண்மணி. ராகாப் கானானிய பெண்மணி என்று சொல்கிறார்கள், ரூத் மோவாப்பிய பெண்மணி. இப்படியான அந்த புறஜாதிகளையும் ரட்சிக்கும்படியாய், நாம் புறஜாதிகள், நாம் யூதர்கள் அல்ல, நம்மையும் கூட அவர் இணைத்தவராய் புறஜாதிகளையும் ரட்சிக்க அவர் இந்த மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்று பார்க்கிறோம். இந்த யூதர்களை மாத்திரம் ரட்சிக்க வந்தார் என்கிற செய்தி போலதான் அவர்கள் யூதர்கள் இந்த நாள் வரை அவர்கள் நம்புகிறார்கள். ஆனால் அப்போஸ்தலர் பவுலும் அப்படித்தான் முன்பதாக அவர் சவுலாக இருந்த பொழுது அவர் யோசித்தார். ஆனால் அவருக்கு கர்த்தர் காட்சி கொடுத்து பிரஜாதிகளுக்கென்று அவர் சுவிசேஷத்தை சொல்லும்படியாக கர்த்தர் அப்போஸ்தலர் பவுலை அவர் தெரிந்து கொண்டு இந்த பிரஜாதிகளுக்கு ரட்சிப்பை கொடுக்கும்படியாய் வந்த தேவனுடைய வல்லமைகள், அதாவது உன்னத வல்லமைகள், தெய்வீக டிவைன் பவர் என்று சொல்கிறோம் அல்லவா, தெய்வீக வல்லமை, அந்த தெய்வீக வெளிப்பாடுகள், அந்த உன்னதத்தினுடைய காரியங்களை குறித்து 1ஆவது அதிகாரத்திலே, கொலோசியர் 1ஆம் அதிகாரம் சில வசனங்களை வாசித்து நான் சொல்ல விரும்புகிறேன். பாருங்கள், கர்த்தர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார். அவ்வளவு வல்லமையும் பராக்கிரமும் நிறைந்த தேவன் நமக்கு ஒரு பாலகனாய் வார்த்தை மாமிசமாகி வெளிப்பட்டார் என்று பார்க்கிறோம். முதலாவது அந்த வசனத்திலே நாம் பார்க்கிறது கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே, அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமாய் காணப்படுகிறார். இமேஜ் ஆஃப் த இன்விசிபிள் காட் என்று பார்க்கிறோம். ஆங்கிலத்திலே இமேஜ் ஆஃப் த இன்விசிபிள் காட் என்று போடப்பட்டிருக்கிறது. அதரிசனம் என்றால் அப்படியாக தேவனுடைய தற்சுரூபம். தற்சுரூபம் என்றால் அப்படியே இமேஜ். கர்த்தரை யாரும் பார்க்க முடியும், தேவாதி தேவனை யாரும் காண முடியாத இறைவனை காணும்படியாக காணக்கூடிய விதத்திலே வார்த்தை மாமிசமாகி வெளிப்பட்டவர் தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபம், சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். ஆமேன். இந்த சர்வ சிருஷ்டிக்கும் அவர்தான் முதலானவராய் காணப்படுகிறார். அவருக்குள் தான் எல்லாமே படைக்கப்பட்டது, எல்லாமே அவருக்காக காணப்படுகிறது என்பதை அப்போஸ்தலர் பவுல் கொலோசேரியிலே ஒவ்வொரு அதிகாரத்திலுமே அந்த கருத்தை இந்த கொலோசியர் நிருபத்திலே நாம் காண முடியும். அதாவது எல்லாவற்றிலும் அவர் எல்லாமுமா இருக்கிறார், அவருக்குள் கிறிஸ்துவுக்குள் காரியங்கள் இருக்கிறது என்பதை அவர் வெளிப்படையாக தெளிவாக நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். முதலாவது, அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபம். பாருங்கள், ஒரு தகப்பனுடைய முகத்தை போலவே பிள்ளைகள் அப்படியே அவர்களுடைய முகத்தை உடையவர்களாக பிறந்திருப்பார்கள். மற்ற சகோதரிகளை பார்ப்போமானால் வேறு யாரும் சொல்ல வேண்டாம், அவர்களை முகத்தை பார்த்த உடனேயே அவர்கள் முகத்திலே சகோதரிகள் சகோதரர்கள் என்பதை, அவர்களுடைய அந்த உடன்பிறப்புகள் என்பதை முக சாயலிலே கண்டுபிடிக்க கூட முடியும். நம்முடைய தேவன் நம்மை அவருடைய பிள்ளைகளாய் மாற்றும்படியாய் நமக்குள் அவர் வாசம் செய்கிறார். எப்படியாக? கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் நமக்குள் வாசம் செய்யும்படியாக இந்த தேவாதி தேவன், காண முடியாத, அதாவது அவரை எதுக்குள்ளுமே அடக்க முடியாது அவ்வளோ பெரிய தேவன் ஒரு சிறிய
ரூபமாய் நமக்காக இந்த மண்ணான மனுஷனான ஒரு சாயலை அவர் தரித்து கொண்டார். அவர் அந்த உருவம் பெற்றார் நமக்காக, நம்முடைய பாவங்களை மறிக்கும்படி, பாவங்களை மன்னிப்பு உண்டாக்கும்படியாய், நமக்காக இரத்தத்தை சிந்தும்படியாய், இருளிலே இருக்கிற ஜனங்களை விடுதலையாக்கும்படியாய், அந்தகார இருள் இருக்கிறவர்களை ஆச்சரியமான ஒளிக்கு அழைத்து செல்லும்படியாய், அது மாத்திரமல்ல பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்திலே நாம் பங்கடையும்படியாய் நம்மை மீட்ட ஒரு இரட்சகராய் அவர் பிறக்க, அவர் வார்த்தை மாமிசமாகி அவர் வெளிப்பட்டார் என்று பார்க்கிறோம். பாருங்கள், சர்வ சிருஷ்டிக்கும் முதற் பேரானவர். எப்படி அவர் சர்வ சிருஷ்டிக்கும் முதற் பேரான தேவன் என்று அடுத்த வசனத்திலே நாம் பார்ப்போமானால், கொலோசியர் 1:16 வசனத்திலே, ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்கள் ஆனாலும் கர்த்தத்துவங்கள் ஆனாலும் துரைத்தனங்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது என்று போடப்பட்டிருக்கிறது. அவருக்குள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. ஆமேன். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது என்று யோவான் 1:1 பார்க்கிறோம். அந்த வார்த்தை தான், அந்த தேவனாயிருந்த அந்த வார்த்தை மாமிசமாகி அவர் வெளிப்பட்டார். அவருக்கு எல்லையே குறிப்பிட முடியாத அளவிற்கு பெரிய தேவன் ஒரு சிறிய அளவுக்குள்ளதாக அவர் அந்த பெத்லகேமிலே தாவீதின் ஊரிலே வந்து மரியாளிடத்திலே அவர் பிறந்தார் என்று பார்க்கிறோம். அவருடைய தாழ்மையின் ரூபம், அந்த அவருடைய தாழ்மைதான் அவரை வானத்துக்கும் பூமிக்கும் மேலான நாமத்தை உடையவராய், சகல அதிகாரம் உடையவராய், சர்வ சிருஷ்டிக்கும் முதற் பேரானவராய் அவர் காணப்படுகிறார். பாருங்கள், அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. எவைகள் சிருஷ்டிக்கப்பட்டது? பரலோகத்தில் உள்ள காணப்படுகிற அனைத்து காரியங்கள். பரலோகத்தில் என்னென்ன காணப்படுகிறது என்று நமக்கு முழுமையான வெளிப்பாடுகள் இல்லை. ஆனால் சேனைகளின் கர்த்தர், அங்கு ஆயிரக்கணக்கான தூதர்கள் அங்கு இருக்கிறார்கள். கேப்ரியேல் தூதர் மரியாளை சந்தித்தார் என்று பார்க்கிறோம். எத்தனையோ மீகாவேல் தூதர் இருக்கிறார். இப்படியாக சேருபீன்கள் கேராபீன்கள் அங்கு ஓய்வின்றி அவரை பரிசுத்தர் 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 என்று போற்றி கொண்டு இருக்கிறதை நாம் வெளிப்படுத்தின விசேஷத்திலே வாசிக்கின்றோம். இப்படியா 7 குத்து விளக்கு மத்தியிலே அவர் உலாவுகிற தெய்வமா இருக்கிறார் என்று. எனவே பரலோகத்தில் உள்ள காரியங்களையும் இந்த பூலோகத்தில் உள்ள காணப்படுகிற காரியங்கள், இன்னும் நம்முடைய கண்களுக்கு எட்டாத காரியங்கள் எத்தனையோ இருக்கிறது இந்த பூலோகத்திலே. நான் ஒரு புத்தகத்திலே வாசித்தேன் பல வருஷங்களுக்கு முன்பதாக. ஒரு செடியிலுடைய ஒரு செடியோ ஒரு மரமோ எப்படி வேரை உறிந்து அந்த தண்ணீரை மேலே அது கிளைகளுக்கும் இலைகளுக்கும் அது கொண்டு செல்கிறது என்று நாம் அறிந்திருக்கிறோம். அது கொண்டு செல்கிறது அல்லவா, நீரை உறிஞ்சுகிறது, சத்துக்களை உறிஞ்சுகிறது. ஆனால் அதை விஞ்ஞானிகள் எப்படியா அதை ஆராய்ந்து பார்க்கிறார்கள் என்றால், அந்த நீரை அது எடுத்து மேலே கொண்டு செல்வதற்கு அதனுடைய விசை என்ன? நமக்கு ஒரு தண்ணீரை கீழே இருந்து உறிந்து நமக்கு டேங்க்ல அந்த தண்ணியை நிரப்ப வேண்டுமானால் நம் மோட்டர் வைத்து அதுக்குரிய பவரை கொடுத்தால்தான் அந்த தண்ணீரை மேலே எடுக்கிறது. ஆனால் இயற்கையாக மரங்கள் அந்த நீரை உறிந்து மேலே எடுத்து செல்வதற்கு எத்தனையோ மோட்டார்ஸ் அதுல பிக்ஸ் பண்ணினா கூட அந்த காரியங்களை செயல்படுத்த முடியாது என்பது போல ஒரு புத்தகத்திலே நான் வாசித்தேன். அப்படி என்றால் நான் என்ன இந்த வசனத்திலே காணப்படுகிறது என்றால், காணப்படுகிறவைகள், அதாவது நமக்கு நிறைய காரியங்கள் தெரிகிறது, கண்ணினால் நாம் பார்த்து அறிந்து கொள்கிறோம். ஆனால் காணப்படாத அநேக காரியங்கள் இருக்கிறது. உலகத்திலும் வானத்திலும் பூமியிலும் பரலோகத்திலும் காரியங்கள் இருக்கிற காரியங்கள், இவைகள் எல்லாமே கிறிஸ்துவுக்குள் அவருக்குள் தான் சிருஷ்டிக்கப்பட்டது. காணப்படுகிறவைகள் காணப்படாதவைகளான
சகல வஸ்துகளும் சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. பாருங்கள், காண்கின்ற காரியங்கள் எத்தனையோ மறைபொருள்கள் நமக்கு இருக்கிறது. எப்படி மனிதனுடைய மூளையினுடைய அளவு மிகவும் ஒரு சிறிய அளவுதான். கர்த்தர் நமக்கு எட்டாத காரியங்களை அவர் மறைத்து வைத்திருக்கிறார். வெளிப்படுத்தப்பட்ட காரியங்களை மாத்திரம் நாமும் நம்முடைய சந்ததிகளும் கடைபிடிக்க வேண்டும். வெளிப்படுத்தாத மறைபொருள்களை அது தேவனுக்கே உரியவைகள். ஏனென்றால் நம்முடைய மூளைக்கு அதெல்லாம் எட்டுவதற்கு அவர் அதை விளக்கமாக எழுதவில்லை. இந்த எவ்வளவு காரியங்களை ஒரு மனிதன் புரிந்து கொள்ள முடியுமோ அதை மாத்திரம் நமக்கு எழுதப்பட்டு இருக்கிறது. எனவே காணப்படுகிறவைகள் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும் சிங்காசனங்கள். இந்த நாளிலே நாம் பார்க்கிறோம், எத்தனையோ பதவிகள், சிங்காசனங்கள் இருக்கிறது, அதிகாரங்கள் காணப்படுகிறது, துரைத்தனங்கள் காணப்படுகிறது, சபையிலே கர்த்தத்துவங்கள் காணப்படுகிறது, கிறிஸ்தவ பண்பாடுகள் இத்தனை வருஷங்களாக 2025 ஆண்டுகள் இந்த கர்த்தத்துவங்கள் தொடர்ச்சியாய் கிறிஸ்துவம் பரவி வந்ததினால் நாம் இந்த நாள் வரை இந்த கிறிஸ்துவத்தை பின்பற்ற கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். இப்படியான எல்லா காரியங்களுமே அவரை கொண்டு அவருக்கென்றும் அவைகள் சிருஷ்டிக்கப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். எனவே சகலமும் அவரை கொண்டு, யாரை கொண்டு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு. அவரே சர்வ சிருஷ்டிக்கும் முதல் பேருமானவராய் அவர் காணப்படுகிறார். அடுத்ததாக முதலாவது காரியம், அவர் அதரிசனமான அவர் தேவனாய் காணப்படுகிறார். இரண்டாவது, படைப்பின் காரணர் இயேசுதான். அந்த 16வது வசனம் நமக்கு என்ன சொல்லுகிறது? அவர் எல்லாவற்றையும் அவருக்குள் தான் சிருஷ்டிக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். அவருக்கென்றும் அவரை கொண்டும் சிருஷ்டிக்கப்பட்டது. அப்படைப்புக்கு காரணரான அவர், அப்படிப்பட்ட தேவன் வார்த்தை மாம்சமாகி அவர் வெளிப்பட்டு, இது மாத்திரமல்ல, வெளிப்பட்டு அப்படியே அவர் இருக்கிறதில்லை. இன்று வரை நம்மோடு கூட அவர் ஆவியானவராக நம் உள்ளத்திலே வாசம் செய்து நம்மை அவருடைய பிள்ளைகளாகிற ஒரு புத்திர சுவீகாரத்தையும் அதிகாரத்தையும் கொடுத்து பரிசுத்தாவின் முத்திரையையும் அவர் கொடுக்கிறார். அடுத்து 17வது வசனத்தை வாசிக்கிறேன். கொலோசியர் 1:17. அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. பாருங்கள், பூமி அந்தரத்திலே தொங்குகிறது, சூரியனை சுற்றி வருகிறது. இப்படி இந்த சூரிய குடும்பத்தை போல கோடிக்கணக்கான காரியங்கள் விண்வெளியிலே காணப்படுகிறது என்று சொல்கிறார்கள். அந்த சூரியனுக்கும் பூமிக்கும் எத்தனையோ மடங்கு, பூமியினுடைய எத்தனையோ ஆயிரக்கணக்கான மடங்கு பெரியது என்று சொல்கிறார்கள் சூரியனை. அந்த சூரியனை சுற்றி எத்தனையோ கோள்கள் இருக்கிறது. இந்த சூரிய குடும்பத்தை மற்ற கேலக்சி மில்கிவே கூட நாம் கம்பேர் பண்ணும் பொழுது ஒரு சின்ன கடுகு போல இது காணப்படுகிறது. அவ்வளவு பெரிய விரிவான விண்வெளியை அவர் தம்முடைய ஆவியினால் அலங்கரித்தார் என்று வசனம் போடப்பட்டு இருக்கிறது. இவ்வளோ பெரிய தேவன் எதற்கு இந்த மனிதனை தேடி வந்து இந்த மனிதனை ரட்சித்து இந்த மனிதனுக்காக தம் ஜீவனை கொடுத்து இவர்கள் மத்தியிலே, நம்முடைய மத்தியிலே 33 ஆண்டுகள் அவர் வாழ்ந்து இந்த சிலுவையிலே மரித்து நமக்கு இந்த ரட்சிப்பை அவர் உண்டு பண்ணி கொடுத்த அவருடைய வல்லமையை நினைக்கும் பொழுது நாம் எவ்வளவு பாக்கியசாலிகள். அதை அறிந்த நாம் காணப்படுகிறோம். அது அறியாத ஜனங்கள் எவ்வளவோ பேர் இருக்கிறார்கள். அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. ஆமேன். எல்லாமே அவருக்குள் நிலை நிற்கிறது, கர்த்தருக்குள் நிலை நிற்கிறது. கடல் இந்த எல்லைக்கு மேல் அது வரக்கூடாது என்று கர்த்தர் கட்டளையிடுகிறார். அவருக்குள் நிலை நிற்கிறது. இந்த பூமி அவருக்குள் நிலை நிற்கிறது. சந்திரன், சூரியன் அவருடைய வார்த்தைக்குள் நிலை நிற்கிறது. அவரே சபையாகிய சரீரத்திற்கு தலையாக காணப்படுகிறார். ஆம், ஏன் அவர் தலையாக காணப்படுகிறார்? அவர்தான் தம்முடைய இரத்தத்தை சிந்தி சம்பாதித்த ஒரு சபையா இது காணப்படுகிறது.
எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரில் எழுந்த முதற் பேருமானவராய் அவர் காணப்படுகிறார். மரித்தோரிலிருந்து எழுந்த முதல் பேரான தெய்வமாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காணப்படுகிறார். ஆமென். நம்மையும் அவர் ஒரு நாள் எழுப்ப போகிறார். ஆமென். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் என்று 1 தெசலோனிக்கர் 4:16 நாம் வாசிக்கின்றோம். எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கிற நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அவரே ஆதியும் மரித்தோரிலும் எழுந்த முதற் பேருமானவராய் இருக்கிறவர், நமக்காக வார்த்தை மாமிசமாகி நமக்குள்ளே அவர் வாசம் செய்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். வார்த்தை மாம்சமாகி வந்த ஆண்டவரை நம் உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவரே நம்முடைய இதயத்தில் ராஜாவாக அவர் காணப்படுகிறார். ஆமென். நம்முடைய இதய ராஜா இயேசு கிறிஸ்துவாக அமைய வேண்டும். இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே நாம் எத்தனையோ காரியங்களை யோசிக்கலாம். ஆனால் நம்முடைய இதயம் தேடி வந்த அரசர் அல்லது ராஜா என்று நாம் யோசிக்கலாம். ராஜா என்றால் இந்த நாட்களிலே எத்தனையோ ராஜாக்களை குறித்து, இந்த துபாய் ராஜாக்களை குறித்து நான் இதுல யூடியூப்ல நான் பார்த்தேன். இந்த பறக்கும் கார்களை வைத்திருக்கிறார்கள். இலான் மஸ்க் கூட ஏதோ இந்த பறக்கும் கார்களை வைத்திருக்கிறார் என்று போல ஏதோ போன்று பார்த்தேன். அதுல அவ்வளவு புரியவில்லை. ஆனால் இந்த சவுதி அந்த பக்கம் உள்ள ராஜாக்கள் மிகவும் அவர்களுக்கு இந்த 100 கிலோமீட்டருக்கு அளவுக்கு ஏதோ எண்ணெய் கிடைத்திருக்கிறது, தங்க சுரங்கம் கிடைத்திருக்கு என்று சொல்கிறார்கள். அப்படியான இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை உடைய ஜனங்கள், அந்த ராஜாக்கள் எவ்வளவு அவர்களுக்கு மதிப்பு, அவர்களுக்கு எத்தனை காரியங்கள் இருக்கிறது. ஆனால் நம்முடைய தேவன் வானாதி வானத்தையும் அவர் கொள்ளாத இடமுடைய அவ்வளோ பெரிய வல்லமையுடைய தெய்வன். அவர் நம்முடைய இதயத்தை தேடி வந்த ஒரு ராஜாதி ராஜாவாக அவர் இருக்கிறார். அவருடைய வல்லமைகளுக்கு குறைவே இல்லை. இவர் நம்மை தேடி, நம்முடைய இதயத்தை தேடி வந்த ராஜாவினுடைய மகத்துவம், அந்த பரலோகமே முழுமையாக அது தங்கமாகத்தான் காணப்படுகிறது. நான் சமீபத்திலே இந்த விண்வெளி குறித்து அதிகமாக நான் ஏதாவது பார்த்து கொண்டிருப்பேன். அதை பார்த்தால் அதில் இன்ட்ரெஸ்டாக அதை வாசித்தும் பார்க்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியாக நான் ஒரு நாள் படித்து கொண்டிருந்த பொழுது அந்த ஒரு விண்கல்லை குறித்து நாசா சயின்டிஸ்ட் அவர்கள் ஆராய்ச்சி செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டேன். அந்த விண்கல்லிலே இருக்கிற பொன்னும் அந்த விண்வெளியிலே இருக்கிறதாம் அந்த கல். அதுல இருக்கிற பொன்னை மாத்திரம் கொண்டு வந்தால் இந்த பூமியிலே உள்ள ஒவ்வொருவருக்கும் எவ்வளவோ கொடுக்கலாம் என்று அதில் ஒரு கணக்கும் போட்டிருந்தார்கள். அப்படியானால் யோசித்து பாருங்கள், அந்த விண்கல்லிலே எவ்வளவு தங்கம் இருக்கிறது என்பதை இவர்கள் கணக்கிட்டு இருக்கிறார்கள் என்று. அப்படியாக பொன்னும் வெள்ளியும் அவருடையது என்று நாம் வசனத்திலே வாசிக்கிறோம். அப்பொழுது நான் யோசித்தேன், பொன்னும் வெள்ளியும் அவருடையது என்றது வார்த்தை எவ்வளவு உண்மை, எவ்வளவு உண்மை. ஆமேன். இந்த வார்த்தைகள் வேதம் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற காரியங்கள் மிக 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 உண்மையானவைகள். அவைகள் 7 முறை புடமிடப்பட்ட வெள்ளி கொப்பான சொற்கள். இதிலே பிழை ஒன்றுமே இல்லை. அவ்வளவு வல்லமை நிறைந்த இந்த வார்த்தைகளை நாம் விசுவாசிக்கும் பொழுது நம்முடைய இதயத்திலே அவர் வந்து நம்முடைய இதயத்தின் ராஜாவாக அவர் இருக்கிறார். அவருடைய மகத்துவத்தையும் அவருடைய மகிமையையும் அவருடைய அந்த உன்னதத்தின் மேன்மையையும் நாம் கிரகிக்க முடியாத வல்லமையும் நிறைந்த தேவன்தான் நம்முடைய இதயத்தை தேடி வந்த ஒரு ராஜாவாக அவர் இருக்கிறார். இந்த ராஜாவை ஒரு மனிதன் ஏற்றுக்கொள்ளும் பொழுது பொன்னான வீதியிலே அவரை நடக்க வைக்க, அந்த பரலோக மேன்மையிலே நம்மை அவர் வைக்க அவருக்கு வல்லமை உடையவராக அவர் காணப்படுகிறார். அதனால்தான் ஒரு வசனத்திலே கூட ஆண்டவர் சொல்லுவார், இந்த பூமியிலே உங்கள் சரீரத்தை அழிக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம், உங்களுடைய ஆவி ஆத்துமா
சரீரம் மூன்றையுமே அழிக்க வல்லவர் ஒருவருக்குத்தான் நீங்கள் பயப்பட வேண்டும். அப்படியானால் என்ன? ஆவியும் ஆத்துமாவையும் யாருமே அழிக்க முடியாது. அது தேவன் மாத்திரம்தான் அதுக்குரியவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவ்வளோ பெரிய தேவன். இவருக்கு ஈடு இணை ஒருவரும் இல்லை. அவர் ஒருவரே ஒப்பற்ற தெய்வமாய் அவர் காணப்படுகிறார். அவருக்குள் எல்லாமே நிலை நிற்கிறது. சூரியன் நிற்கிறது, சந்திரன் நிற்கிறது, நட்சத்திரங்கள் நிற்கிறது, பூமி நிற்கிறது. நாம் அவருக்குள் அசைகிறோம், அவருக்குள் அமர்கிறோம், அவருக்குள் நாம் வாழ்கிறோம். ஆமென். நம்மையும் அவருடைய சித்தத்தின்படிதான் நம்மை படைத்தார். அந்த வசனத்தை யோவான் 1:14 நான் முதலாவது வாசித்த வசனத்துக்கு முந்தின வசனம் 13வது வசனத்தை வாசிக்கிறேன். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள் என்று பார்க்கிறோம். பாருங்கள், ஒரு மனிதன் எப்படி பிறக்கிறான்? ஒரு தாய் தகப்பனுக்கு பிறக்கிறார்கள் பிள்ளைகள். அவர்கள் தகப்பனை போல முகசாயலை உடையவர்களாய் காணப்படுவார்கள். இல்லை என்றால் தாயை போல இருப்பார்கள். இல்லை என்றால் பாட்டி தாத்தாவுடைய முகசாயல் அப்படியே இருக்கும். என்னுடைய தம்பி மகனை பார்த்தால் எனக்கு என்னுடைய தகப்பனாருடைய அப்படியே முகசாயல் இருக்கும். அவருடைய பெற்றோருடைய சாயல் அவனிலே காணப்படாது எனக்கு. அப்படியாக ஒரு சில முகசாயல்களை உடையவர்களாய் அவர்கள் இருப்பார்கள். அது கர்த்தர் அப்படியான சாயலை கொடுக்கிறார். இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறது, இரத்தத்தினாலாவது மாமிச சித்தத்தினாலாவது. அப்படி என்றால் ஒரு மனிதன் இந்த உலகத்திலே நாம் பிறக்கிற காரியங்கள் நாம் அப்படியே ஒரு பெற்றோருடைய விருப்பத்தினால் நாம் பிறந்து விடவில்லை. அது தேவ சித்தம். தேவ சித்தத்தின்படி ஒரு மனிதன் பிறக்கிறான். அவன் தேவனால் பிறந்தவனாய் காணப்படுகிறான். அது புருஷனுடைய விருப்பத்தின்படி பிறக்கவில்லை, மனுஷனுடைய பிரயாசத்தின்படி பிறக்கவில்லை என்பதை இந்த வசனம் சொல்லுகிறது. எனவே கர்த்தர் நம்மை இந்த காலகட்டத்திலே, நாம் வாழ்கின்ற இந்த காலகட்டம் ஒரு விசேஷித்த காலகட்டம். ஆமேன். இப்படிப்பட்ட கால நேரங்களிலே நம்மை படைத்த தேவன், அவர் நமக்குள் வாசம் செய்ய நம்மை படைத்திருக்கிறார். அடுத்ததாக முதலாவது அதர்சனமான தேவனுடைய தற்சுரூபம் என்று பார்த்தோம். அடுத்ததாக படைப்பின் காரணர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அனைத்தையும் நிலை நிறுத்துகிறவர். இந்த 17வது வசனம் நமக்கு என்ன காரியத்தை வெளிப்படுத்துகிறது? எல்லாவற்றையும் நிலை நிற்க வைக்கிறார் அவர். ஆமேன். அடுத்ததாக சபைக்கு தலையானவராய் அவர் காணப்படுகிறார். 18வது வசனம், அவரே சபையாகிய சரீரத்திற்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து முதற் பேருமானவராய் அவர் காணப்படுகிறார். மகிமையின் நம்பிக்கையாய் நமக்குள் அவர் வாசம் செய்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் பிதாவை பிரியப்படுத்தின ஒரே நபர். அடுத்த 19-20 நாம் வாசித்து பார்ப்போமானால், பிதாவின் சித்தத்தை அவர் செய்கிறவராக, பிதாவின் விருப்பத்தை நிறைவேற்றினவராக அவர் காணப்படுகிறார். இந்த நாளிலே பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றின ஒரே பேரான குமாரனாய் அவர் இருக்கிறார். நாம் இந்த நாளிலே தேவனை சந்தோஷப்படுத்துகிறவர்களாய், தேவனை பிரியப்படுத்துகிறவர்களாய் நாம் வாழ்கிறோமா என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். வாலிபர்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், நாம் யாராக இருந்தாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமியிலே வாழ்ந்த பொழுது அவர் பிதாவை பிரியப்படுத்தின ஒரே ஒரு நபராய் காணப்படுகிறார். 19-20 இந்த வசனத்தை நாம் வாசித்து அறிந்து கொள்ளலாம். நாம் இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்கிறோமா, அல்லது மனுஷரை பிரியப்படுத்துகிறவர்களாய் நாம் ஜீவிக்கிறோமா என்று நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அடுத்ததாக மகிமையின் நம்பிக்கையாய் நமக்குள் இருக்கிறார். ஆமேன். அந்த கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலே நாம் பார்ப்போமானால், கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம் என்று பார்க்கிறோம். இந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் செய்கிறார். எப்படி? மகிமையின் நம்பிக்கையாய், நமக்கு ஒரு நம்பிக்கையின் நங்கூரமாய் அவர் வாழ்கிறார். நான் ஒரு செய்தியில வாசித்தேன்.
நட்சத்திரங்கள் இரவு வெளிச்சத்திலே மின்கிறது. ஆனால் அந்த சூரிய வெளிச்சம் வந்தவுடன் நட்சத்திரத்தை பார்க்க முடியவில்லை. எனவே இருள் போன்ற நமக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல சூரிய பிரகாசம் நம்முடைய இதயத்திலே பிரகாசிக்கும் பொழுது எல்லா இருளான காரியங்களும் அங்கே மறைந்து போக, கரைந்து போக, அது கர்த்தர் அந்த வழிகளை, வாசல்களை நமக்கு உருவாக்குகிறவராய் அவர் காணப்படுகிறார். அடுத்ததாக ஞானம் அறிவு நிறைந்த ஒரு பொக்கிஷமாய் தேவன் இருக்கிறார். அடுத்த அதிகாரம் கொலோசியர் 2 நாம் பார்க்கிறோம். இந்த ஞானம் அறிவு என்ற பொக்கிஷங்கள் நிறைந்த தேவன்தான் நமக்குள் வாசம் செய்கிறவராய் அவர் மாம்சமாகி வெளிப்பட்டார். பாருங்கள், இன்று விஞ்ஞானம் வியந்து ஓங்கி வளர்ந்து இருக்கிறது. நான் சொன்னேன், பறக்கும் காரை நான் பார்த்தேன். அப்படிப்பட்ட விஞ்ஞானங்கள், கண்டுபிடிப்புகள் யாராக இருக்கிறார்கள்? அதிகமான கண்டுபிடிப்புகளை கர்த்தரை அறிந்த பிள்ளைகள் தான் அதை கண்டு அறிகிறார்கள். ஏனென்றால் கர்த்தரே அவர்களுக்குள் ஞானம் அறிவு வைத்து அந்த பொக்கிஷங்களை அடக்கி வைத்து அதை வெளிப்படுத்தி இந்த நாளிலே நமக்கு எலக்ட்ரிசிட்டி என்ன, எத்தனை உபகரணங்கள், எத்தனையான வாகனங்கள், ஏரோப்ளேன், கார் என்று எத்தனை வசதிகள் நாம் நிறைந்த ஒரு காலகட்டங்களிலே வாழ்கிறோம். அப்படிப்பட்ட காரியங்களை வெளிப்படுத்துவதற்கும் அவர்தான், அவர் மகிமையின் நம்பிக்கையாக மாத்திரமல்ல, ஞானம் அறிவு என்ற பொக்கிஷங்களை நமக்குள் அவர் அடக்கி வைத்திருக்கிறார். ஆமென். நம்மையும் அவர் உயிரோடு எழுப்ப அவர் வல்லமையுடைய தெய்வமாயிருக்கிறார். அது மாத்திரமல்ல, இன்னொரு வசனத்தை வாசித்து நான் முடிக்கிறேன். நான் அதிக நேரமாய் கொலோசியர் 3 அதிகாரம் 11 வசனம். அதிலே கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் இல்லை, விருத்த சேதனம் உள்ளவன் என்றும் விருத்த சேதனம் இல்லாதவன் என்றும் இல்லை, புறஜாதியான் என்று புறதேசத்தான் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாமுமாய் இருக்கிறார். ஆமேன். ஒரு மனிதனுக்குள் ஒரு ஆண்டவர் வாழும் பொழுது எல்லாரிலும் அவர் எல்லாமுமாய் இருக்கிறார். எல்லாருக்குள்ளும் அவர் எல்லாமுமாக அவர் இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அதாவது வேறுபாடே இல்லை. ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் இல்லை, விருத்த சேதனம் உண்டு விருத்த சேதனம் இல்லை, புறஜாதியான் புறதேசத்தான் என்று இல்லை. எல்லாருக்குள்ளும் அவர் எல்லாமுமாய் அவர் காணப்படுகிறார். ஆமேன். எனவே இப்படிப்பட்ட வல்லமையுடைய தேவன் நமக்குள் வாசம் செய்யும்படியாய் அவர் வெளிப்பட்டார். அவர் கிருபையும் சத்தியமும் நிறைந்த தேவனாய் நமக்குள் வாசம் செய்ய நாம் அவரை, நம்முடைய இருதயத்தை நாம் ஒப்பு கொடுப்போமா? நாம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். ஸ்தோத்திரம் தகப்பனே, இந்த வேலைக்காக நாங்கள் உண்மை நன்றியோடு நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உண்மை துதிக்கிறோம். அப்பா, இந்த நாளிலே கூட என் தேவன் அப்பா இந்த வசனத்தை தியானிக்க கொடுத்த கிருபைகளுக்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். என் தேவனுடைய கிருபை, என் தேவனுடைய வல்லமை இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே தகப்பனே, நாங்கள் அப்பா உம்மை நோக்கி மாத்திரம் பார்த்து நாங்கள் உமக்குள் ஜீவித்து அப்பா உம்மை குறித்த காரியங்களிலே நாங்கள் உண்மை போல உண்மையுடையவர்களாய், உம்மை பிரியப்படுத்துகிறவர்களாய், நீர் பிதாவுக்கு அப்பா பிரியமுடையவராய் இருந்தது போல நாங்கள் உம்மை பிரியப்படுத்துகிற வாழ்க்கையை வாழ எங்களுக்கு கிருபையை தாங்க. மனிதரை பிரியப்படுத்தி அப்பா நாங்கள் மகிமையை பெறாதபடி உம்மை பிரியப்படுத்தி உமக்கு மகிமையும் புகழ்ச்சியும் கொண்டு வந்து சேர்க்கிற அப்பா பிள்ளைகளாய் சாட்சிகளாய் வாழ நீர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். வானொலியை நடத்துகிற சகோதரரையும் மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து வழி நடத்தி காத்து கொள்ளுங்க. இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே ஒவ்வொருவருக்கும் தகப்பனே ஆசீர்வாதமான நாட்களாய் நீர் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாய் அடிமையின் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து எங்களுக்காக மரித்து வைத்து சதாகாலம் ஜீவிக்கின்ற இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். ஆமீன் ஆமீன். தன்னுடைய சாயலாக நம்மளை மண்ணிலிருந்து உருவாக்கி தன்னுடைய ஜீவ சுவாசத்தை தந்த கர்த்தர் திரும்பவுமாக மனிதனுடைய இருதயத்தை தேடி வந்த அந்த அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். பெண்களுக்கான வாலிபர்களுக்கான ஆலோசனை நேரத்தில் அருமையான தேவ செய்தி கூட வழிநடத்தினீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடனே கூட இந்த ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக. உங்களையும் குடும்பத்தாரையும் அந்த வேளையில் சௌரன் ஜோயலை நாங்கள் நினைவு கூறுகிறோம். தொடர்ந்து ஜபித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் பெரிதான காரியங்களை வழிநடத்துவார்.
பின்னதாக அவர் இருமிக் கொண்டிருந்தார், சுயினமாக இருக்கிறார். ஆமாம் பிரதர். ஆமென். இந்த வேலையை கத்தர் தாமே வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே உங்கள் குடும்பத்தாரையும் ஒப்புவிக்கிறோம். நாங்கள் திரும்பமாக அடுத்த வியாழக்கிழமை இதே நேரம் சந்திப்போமா? அதுவரையும் தேவசமாக நன்றி. வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். காட் பிளஸ் யூ. ஆமென். ஆமென். நன்றிங்க பிரதர். கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமீன் ஆமீன். அருமையானவர்களே, இதுவரை நேரமும் பெண்களுக்கான வாலிபர்களுக்கான ஆலோசனையத்திலே தேவ ஊழியர் சுவிசேஷகர் செல்வி ராமச்சந்திரன் அவர்கள் லண்டன் யூகேயிலிருந்து இணைந்து கத்தருடைய வார்த்தைகளை பாய்ந்து கொண்டார். கத்தர் தாமே அவருடனும் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக. கொடுக்கப்பட்ட தேவ செய்தியை கேட்கின்ற ஒருவரும் விடுதலை பெற்றுக் கொள்வதாக கத்தர் உதவி செய்வாராக.